வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய சிலபஸ் வைஸ் ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அண்ட் ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். லென்ஸின் திறன் அதோட அழகு எதுங்கிறேன் டயாப்டர். நெக்ஸ்ட், வீட்டிற்கு பயன்படுத்தும் மாறுதிசை மின்னழுத்தத்தின் அளவு என்ன அப்படிங்கிறேன்னா 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் மற்றும் 5 ஆம்பியர் 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட், ரத்தத்தின் pH மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.3 to 7.4. நெக்ஸ்ட், தாய்ப்பாலில் உள்ள எதிர்ப்பு பொருள் என்ன அப்படிங்கிறேன்னா இம்யூனோகுளோபுலின்கள். நெக்ஸ்ட், பென்சிலினை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறனா அலெக்சாண்டர் பிளம்மிங். மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்கிறது வந்து பென்சிலின். நெக்ஸ்ட், மரபியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரிகர் ஜோகன் மெண்டல். நெக்ஸ்ட், நவீன மரபியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா டிஹெச் மார்கன். நார்மலாக மரபியல்னு கேட்கும்போது மென்டல், நவீன மரபியல்னு கேட்டாங்கன்னா டிஹெச் மார்கன். நெக்ஸ்ட், டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து மனித உடம்பில் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 23 ஜோடி 46 குரோமோசோம்கள். அதில் 21வது ஜோடியில் வந்து ஒரு நகல் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுதான் வந்து டவுன் சிண்ட்ரோம் குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். 21வது ஜோடி. நெக்ஸ்ட், தொல் தாவரவியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கஸ்பர் மரியா வான் ஸ்டான்பெர்க். தொல் தாவரவியலின் தந்தை வந்து கஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பெர்க். அதே நார்மலாக இந்திய தாவரவியலின் தந்தை கேட்டாங்கன்னா வந்து பீர்பால் சகானி. தொல் தாவரவியலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா வந்து கஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பெர்க். நெக்ஸ்ட், யுனானியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போக்ராட்டஸ். அவர் தான் வந்து யுனானியின் தந்தை என்று அழைக்கப்படுவது. நெக்ஸ்ட், சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா வந்து பொது ஆண்டுக்கு முன் 3300 to 1900. நெக்ஸ்ட், அரப்பா மொகஞ்சதாரோ நகரம் அகலாய்வு தொடங்கிய வருடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1920. அதாவது 1920 அப்படின்னு நம்பர் அமைச்சுக்கோங்க. 19ஆம் நம்பர் 20, 19-20 கண்டினியூ மாதிரி அமைச்சுக்கோங்க. அரப்பா மொகஞ்சதாரோ. நெக்ஸ்ட், இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படிங்கிறாங்கன்னா புதுடெல்லி. நெக்ஸ்ட், தம்மா என்பது எத்தகைய சொல், எந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராகிருத சொல். தம்மா என்பது பிராகிருத சொல். இது வந்து சமஸ்கிருதத்தில் தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறநெறி. தம்மா அப்படின்னா பிராகிருத சொல், தர்மா அப்படின்னா சமஸ்கிருத சொல். இதோட பொருள் வந்து அறநெறி. நெக்ஸ்ட், வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அசோகர். கலிங்க போருக்கு அப்புறம் வந்து அவர் வந்து போரை செய்ய மாட்டார் அப்படின்னு உறுதியெடுப்பார். நெக்ஸ்ட், சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் வந்து பிராக்சிமா சென்டரி. நட்சத்திரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிராக்சிமா சென்டரி. நெக்ஸ்ட், புவிக்கரியில் உள்ள விண்மீன் திரள் அப்படின்னு கேட்டால் ஆண்ட்ரோமேடா மெக்கல்லனிக் கிளவுட். நெக்ஸ்ட், சிலிக்கா ஏரி எங்கு காணப்படுகிறதுன்னு கேட்டால் வந்து ஒடிசாவில் காணப்படுகிறது. எப்படி ஞாபகம் ஒடிசாவில் சிலிக்காவில் ஓசி அப்படின்னு ஞாபகம். சிலிக்கா ஏரி ஒடிசா. நெக்ஸ்ட், பழவேற்காடு ஏரின்னு போது தமிழ்நாடு தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், வேம்பநாடு ஏரி அப்படின்னு வந்து கேரளா. அதை இந்த கொம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேம்பநாடு ஏரி வந்து கேரளா. நெக்ஸ்ட், கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நவி மும்பை. நெக்ஸ்ட், வாரிசிலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படிங்கிறதா டல்ஹவுசி. எப்படி ஞாபகம் வாடா அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. வாரிசிலப்பு கொள்கை டல்ஹவுசி வாடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பாலபாரதம் என்னும் ஆங்கில பத்திரிகை வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா பாரதியார். நெக்ஸ்ட், 10 பாட்டில் சிறியது எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து முல்லைப்பாட்டு தான் வந்து அடிகள் ரொம்ப சிறியதாக இருக்குது.
அதே மாதிரி வந்து இது முல்லைப்பாட்டை வந்து நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பாட்டில் சிறியது அப்படி எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ எப்படி சின்னசாக இருக்கும், முல்லைப்பூ, அதனால் முல்லைப்பாட்டு சிறியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருவாயின் முள்ளியார், பெருவாயின் முள்ளியார். நெக்ஸ்ட் த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ இந்த பயோகிராஃபி இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி. நெக்ஸ்ட் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் இந்த பயோகிராஃபி எழுதியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எலன் கெல்லர். எலன் கெல்லர் வந்து த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நூலை எழுதியிருக்காரு, பயோகிராஃபி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு எது அப்படின்னு கேட்டால் வந்து சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சின்னும் போது சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கிரேக்கம். அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் வந்து கிரேக்கம். நெக்ஸ்ட் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான உப்பு வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபு ஒரே மாதிரியான உப்பு வரி என்னும் போது லிட்டன் பிரபு. உலி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உப்பு வரி லிட்டன் பிரபு உலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேசிய ஊராட்சி தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 24. ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினம். நெக்ஸ்ட் தொழில்துறை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து 1951. 1951. நெக்ஸ்ட் இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா உள்ளது. நெக்ஸ்ட் ஒரு கலன் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3780 3.785 லிட்டர். ஒரு கலன் என்பது 3.785 லிட்டர். நெக்ஸ்ட் அதிகமான ஊராட்சி ஒன்றியம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விழுப்புரம். விழுப்புரம். நெக்ஸ்ட் வாயு பரிமாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிசினியா தாவரம். அவிசினியா தாவரம் வாயு பரிமாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவிசினியா. நெக்ஸ்ட் குஜராத்தின் நடனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்பா. கார்பா வந்து குஜராத்தின் நடனம் கார்பா. நெக்ஸ்ட் திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் கேட்டால் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். திருத்தக்க தேவர் சமண சமயத்தை சார்ந்தவர். திருத்தக்க தேவர் சமணம் சதின்ற மாதிரி ஞாபகம், சதி சமணம் சா, திருத்தக்க தேவர் தி, சதி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சோங்க. நான் சமணமா பௌத்தமான் கன்ஃபியூஸ் ஆகிடும், அதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் திராவிடன் பத்திரிகை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். பெரியார். திராவிடம் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் வந்து பெரியார். நெக்ஸ்ட் நீல ரத்தின நிற கடல் நீர் காணப்படும் கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ்கோடி. தனுஷ்கோடி வந்து நீல ரத்தின நிற கடல் நீர் காணப்படுது வந்து தனுஷ்கோடி. நெக்ஸ்ட் வசி என்பதன் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மலை. மலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் புது அப்டேட்டோட புது டாப்பிக்கோட பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.